உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தா, நின் குறைகளற்கே கற்றாவின் மனம்போல கசிந்துருக வேண்டுவனே. ஊர் வேண்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, வேண்டாம். பேர் வேண்டேன், ரொம்ப கஷ்டப்படணும், வேண்டாம். உற்றாரை யான் வேண்டேன், கஷ்டம் அங்கிருந்து தான் வரும், வேண்டாம். கற்றாரை யான் வேண்டேன், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுப்பாங்க, வேண்டாம். கற்பனவும் இனியமையும், இதற்கு பிறகு நான் கற்க வேண்டும் என்று விரும்பினால் குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா, குற்றாலம் என்னும் திருப்பதியில் எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானே, கூத்தப் பெருமானே, கூத்தா, இந்த உலகத்தை ஆனந்த கூத்தாட்டுபவனே, நின் குறைகளற்கே பிரணவநாதம் மிகுந்த நின் திருவடிக்கே கற்றாவின் மனம்போலே கசிந்துருக வேண்டுவனே. கற்றா, கன்றினை ஈன்ற தாய்ப்பசு எப்படி தன் கன்றினையே நினைந்து உருகுமோ, அதுபோன்று ஒளிமிகுந்த நின் திருவடியையே நினைந்து உருகுகின்ற மனதினை எமக்கு தந்தருள்வாய் எம்பெருமானே என்று வேண்டுகிறார். இறைவனுடைய திருவடியை வேண்டவில்லை, திருவடியை நினைந்து உருகுகின்ற மனதினை வேண்டுகிறார். அந்த மனதினை நாம் பெற்றுவிட்டால் திருவடி நமக்கு சொந்தமாகி போகும். இறைவன் இல்லை என்று சொல்ல முடியாது. திருவடி நமக்கு சொந்தமானால் உலகினில் கஷ்டம் என்பது கிடையாது. யார் யாரெல்லாம் நமக்கு கஷ்டம் கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் நன்மையே செய்வார்கள். நாம் ஊரோடும் பேரோடும் உற்றாரோடும் கற்றாரோடும் நலமோடும் வளமோடும் வாழலாம். குறைகளல் பிரணவநாதம் மிகுந்து ஒழிக்கின்ற, பிரணவநாதத்தை தூண்டுகின்ற, பெரும் அதிர்வலைகளோடு இயங்குகின்ற திருக்கோயில்கள் நிறைய இருக்கிறது. அதில் 5 திருக்கோயில்கள் மிகவும் முக்கியமானது. இவற்றை அம்பலம் என்றும் மகாசபை என்றும் கூறுவார்கள். தில்லை நடராஜர் பொன்னம்பலம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வெள்ளியம்பலம், திருநெல்வேலி நெல்லையப்பர் தாமிரம்பலம், திருவாலங்காடு இரத்தினசபை, குற்றாலநாதர் சித்திரசபை. பெரும் அதிர்வலைகளோடு இயங்கும் இத்திருக்கோயில்களுக்கு நாம் சென்று வந்தால் பிரணவநாதத்தை நாம் நம் செவிகளிலேயே கேட்கலாம். திருச்சிற்றம்பலம்.